ஒரே நைட்டில் ஐஃபோன் 14 ஐஃபோன் 15ஓட ரேட் வந்து கம்மியாயிடுச்சு. இது உண்மையா இல்லையா? எந்த சைட்டில் வந்து கம்மியாக வந்து ரேட்டுக்கு கிடைக்கும்? இந்தியாவில் இந்த ஃபோனுக்கு என்ன ரேட்டு? ஓல்டு ரேட்டில் வந்து என்ன இருந்துச்சு? இப்போ நியூ ரேட் வந்து எவ்வளோவா இருக்குது? ஐஃபோன் 16 ப்ரோவோட ரேட் எவ்வளோ? அதுவும் இல்லாமல் ஐஃபோன் 16 ரேட் அதிகமாக இருந்தாலுமே நம்ம வாங்குறது வர்த்தா இல்லையா? அதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நோல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து ஐஃபோன் 15 ஐஃபோன் 14 ரேட் வந்து ஒஃபிஷியலாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து நல்ல சந்தர்ப்பம். இந்த ரெண்டு ஃபோனோட ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐஃபோன் 15 ஐஃபோன் 14ஓட ரேட்டை கேட்டால் இவ்வளோ தானா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. 10,000 20,000 வரைக்கும் இவங்க வந்து குறைச்சிருக்காங்க. இவ்வளோ ரேட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆப்பிள் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோனோட ரேட் வந்து அதிரடியாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் இன்ட்ரோ ஆயிருக்கு ஐஃபோன் 16 சீரீஸ் நியூ மாடல் மார்க்கெட்டில் வந்து விட்டனால ஓல்டு மாடல் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த ஐஃபோனை வந்து நீங்கள் மாற்றிட்டு லேட்டஸ்ட் மாடல் வாங்குறவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் சேல் பண்ணுற ஐஃபோன் 15 ஐஃபோன் 14ஓட ரேட்டுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் இயர் மார்க்கெட்டுக்கு வந்து ஐஃபோன் 15 128GB மாடலோட ரேட் பார்த்தீங்கன்னா 79,900 இருந்துச்சு. இப்போ வந்து 69,900 வந்து குறைச்சிருக்காங்க. ஐஃபோன் 15 ப்ளஸோட ரேட் வந்து 10,000 ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் 15 ப்ளஸ் 128GB மாடல் வந்து 79,900 வந்து இருந்துச்சு. 2 இயர் ஓல்டு மாடல் ஐஃபோன் 14ஓட ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ ஐஃபோன் 14 128GB மாடல் ரேட் பார்த்தீங்கன்னா 59,900 இருக்குது. 2022 இந்த ஐஃபோன் 14 சீரீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ அந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா 79,900 இருந்துச்சு. இப்போ வந்து 20,000 ரூபாய் இந்த மாடலில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 16 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐஃபோன் 14ஓட ரேட் பார்த்தீங்கன்னா 69,900 தான் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஐஃபோன் 14ஓட ரேட் வந்து 59,900 தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஒஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஐஃபோன் லவர்ஸாக இருக்கீங்களோ இந்த சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஐஃபோன் 16 சீரீஸ் 128GB மாடலோட ரேட் பார்த்தீங்கன்னா 79,900 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்தியாவில் இந்த ஐஃபோன் 16 ப்ளஸோட ரேட் 89,900 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐஃபோன் 16 ப்ரோவோட பேசிக் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1,19,900னா ஐஃபோன் 60 ப்ரோ மேக்ஸோட ரேட் 1,44,900. ஐஃபோன் 16 ப்ரோவோட பேசிக் ஸ்டோரேஜ் வந்தீங்கன்னா 128GB. ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸோட பேசிக் ஸ்டோரேஜ் 250GBயில் வந்து இருக்குது. இதோட ரேட் எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனதை விட ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஐஃபோன் 15 ப்ரோட ரேட் 1,34,900. அதே மாதிரி ஐஃபோன் ப்ரோ மேக்ஸோட ரேட் வந்து 1,59,900 இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யாரெல்லாம் வந்து ஐஃபோன் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒஃபிஷியல் ஆப்பிள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஓல்டு மாடல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கம்மி ரேட்டுக்கு நியூ ஐஃபோன் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஐஃபோன் 16 ரேட் வந்து அதிகமாக இருந்தாலுமே நம்ம வாங்குறது வர்த்தா இல்லையா அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 வந்து நிறைய கலர்ஸில் வருது. அது ஐஃபோன் 14 ஐஃபோன் 15 விட பிரைட்டாக வந்து இருக்கும். பின்னாடியே 2 நியூ கேமரா, முன்னாடி டைனமிக் ஐலண்ட் மாதிரி ஃபியூ சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஐஃபோன் 16 வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட A18 சிப்பு தான். ஐஃபோன் 14ல் இருக்கிற A15 சிப்பை விட 15% வந்து ஸ்பீடாக இருக்கும். ஐஃபோன் 16 ஐஃபோன் 16 ப்ளஸில் இருக்கிற நியூ A18 சிப் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஐஃபோன் 16ல் அசாசின்ஸ் கிரீட் மைரேஜ், ரெசிடென்ட் ஈவில் 4 மாதிரி பெரிய கேம்ஸ் எல்லாமே நம்மளால் விளையாட முடியும். ஐஃபோன் 15 ப்ரோவில் மட்டும்தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஐஃபோன் 16லையும் ஐஃபோன் 16 ப்ளஸ்லையும் வந்து இருக்குது. இப்போ நியூவாக இருக்கிற செராமிக் கிளாஸில் இருக்குது இந்த ஆப்பிள் ஐஃபோன் 15 விட 15% வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஐஃபோனோட கிளாஸை விட 2 மடங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கேமரா கண்ட்ரோல் பட்டன், பவர் பட்டனுக்கு கீழே இருக்கிற தனி பட்டனாக வந்து இருக்குது. அந்த பட்டனுக்கு மேலேயும் கீழேயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால கேமரா ஆப்பை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது இதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி கேமரா டூல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுமே ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஐஃபோன் 16ல் 2 கேமரா இருக்குது. ஒன்று 48 மெகா பிக்சல், இன்னொன்று நியூ அல்ட்ரா வைட் கேமரா.
இது ரெண்டும் சேர்ந்து 4 கேமரா மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக இருக்கிற திங்ஸ் கூட நமக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். டைனமிக் ஐலண்ட் ஐஃபோனுக்கு மேலே இருக்க ஒரு சின்ன பாட்டு தான். இது என்ன பண்ணுன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப் வந்து ரன்னிங்கில் இருக்குது, புதுசாக என்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து சொல்லும். இந்த ஃபீச்சர் வந்து 2022 வந்தப்போ ஐஃபோன் 14 ப்ரோலேயே வந்து இருந்துச்சு. இப்போ ஐஃபோன் 15லேயும் வந்து இருக்குது. ஆக்ஷன் பட்டன் ஒன்று நியூவாக ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆப்பிள் இந்த பட்டன் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஆப்பிள் 15ல் வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்போ இது வந்து ஐஃபோன் 16லேயுமே இருக்குது. ஃபோனோட நெட் ஆஃப் பண்ணுறதுக்கு, கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ஐஃபோன் 16, ஐஃபோன் 16 ப்ளஸ் ரெண்டுமே வந்து அல்ட்ரா மைரன், டீல், பிங்க், ஒயிட், பிளாக் இந்த கலர்ஸில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ப்ரோ மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் டைட்டானியம், ஒயிட் டைட்டானியம், நேச்சுரல் டைட்டானியம், டெசர்ட் டைட்டானியம் கலர்ஸில் வந்து கிடைக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த ரீசன் போதுமா இந்த ஐஃபோன் 16 வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.